ரைஸ்லேருந்து இப்போ நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வெள்ளை பூசணி நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். குக்கும்பர் நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடியில் அப்படி என்ன 10 days ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக அல்சர் இருந்தால் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகும். இல்லை ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ்க்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன சாப்பிடுமோ இல்லையோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். அப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு பால் குடிக்கலாமா வேணாமா? அது குடிக்கிறதுனால என்னென்ன நல்லது இருக்குது? இல்லை மேபி குடிக்காமல் இருந்தாலுமே அது வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுமா? பால் வேணுன்றவங்க குடிச்சிக்கலாம். அந்த பாலில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க காலையில், அது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதெல்லாம் நிஜமாக ஒர்க் ஆகுமா? ப்ரோட்டீன் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். ஜிம்முக்கு போகிறவங்க எடுக்கணுமா, இல்லை நான் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் டயட் எதுவும் இல்லை ப்ரோட்டீன் மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னேன். ரைஸே எடுத்துக்காம நான் ஒரு டயட்ல இருக்கேன், இல்லைன்னா ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு நான் ஒரு டயட்ல இருக்கேன், இதெல்லாம் வந்து ரைட் வேவா? வெயிட் லாஸ் என்னன்னா வெறும் ஜூஸ் மட்டுமே எடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பாடி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நித்யா இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோம்மா. வெயிட் லாஸ் பற்றி ஆல்ரெடி நீங்கள் பேசியிருந்தீங்க, நிறைய ட்ரிங்க் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இப்போ கொஞ்சம் டயட்குள்ளே என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் மேம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் வந்து ஸ்வாப் பண்ணுறது வந்து ரைஸ்லேருந்து இப்போ நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? ஸோ எக்ஸாக்ட்லி என்ன ஒரு பார்க்கணும்னா, என்ன ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் பசிச்ச பிறகு நம்ம சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டைமுக்கு நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இப்போ நம்ம சப்பாத்தியே சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகும். லேட் நைட் நம்ம சாப்பிடக்கூடாது. ஓ. ஸோ டின்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டின்னர் நைட் ஒரு பிஃபோர் 8 o'clock. ஸோ அதுக்குள்ளே நம்ம டின்னர் முடிச்சிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ரைஸா சப்பாத்தி அப்படின்னு பார்க்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் எடுத்தாலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைஸ் வந்து பெட்டராகவே இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம சவுத் சைடில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைஸ், அதுவும் நம்மளுடைய இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, ரெட் ரைஸ் சொல்கிறோம், பிளாக் ரைஸ் சொல்கிறோம், இது எல்லாமே எடுக்கும்போது கிடுகிடு நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது க்ளூட்டன் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைதாவாக இருக்கட்டும், வீட்டில் க்ளூட்டன் இருக்குது, அதுக்காக நம்ம வீட்டை எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகாதுன்னு கிடையாது. வீட்டை விட நமக்கு ஸ்பீடாக வெயிட் லாஸ் ஆகணும்னா ரைஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ரைஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நல்லா வடித்து சாப்பிடணும். கஞ்சி வடிச்சிட்டு சாப்பிடணும், குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது. ஓகே. ஸோ அந்த ரைஸ் மாதிரி நம்ம எடுக்கணும். இப்போ லஞ்சில் வந்து நம்ம ஒரு கப் ரைஸ் எடுக்கிறோன்னா அந்த ரைஸ் நமக்கு வந்து ஒரு கருங்குருவை அரிசியோ காட்டுக்கவுனி அரிசியோ அந்த மாதிரி. ஸோ ரெட் ரைஸ் நம்ம எடுக்கும்போது மாப்பிளை சம்பா, மணிச்சம்பாலாம் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் கருங்குருவை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இந்த அரிசி வகைகள் எல்லாமே வெயிட் லாஸ்க்கு நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபைபர் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அப்போ மார்னிங் நம்ம வந்து சாய்ஸாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ஒயிட் ரைஸை கட் பண்ணணும். கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு அதர் இது மேம். இப்போ நீங்கள் நிறைய அரிசி வகைகள் சொன்னீங்க இல்லையா, சில பேர் கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு ரைஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா அன்பாலிஷ்ட் ரைஸ் எடுத்துக்கலாம். ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ரைஸ்லேயே ரொம்ப பாலிஷ் பண்ணாமல் அன்பாலிஷ்ட் ரைஸ் எடுத்துக்கலாம். குண்டு குண்டா இருக்கும் தெரியுமா, இந்த கேரளா ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா, அந்த குண்டு ரைஸ்லாம் சாப்பிட்டா நம்மளும் வெயிட் போட்டுருவோம், ரைஸ் சாப்பிட்டா தொப்பை வந்துடும் அப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். எப்படின்னா குக்கர் ரைஸ் சாப்பிட்டா, குக்கரில் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் நம்ம எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கேலரிஸை வந்து பேர்ன் பண்ணணும். ஸோ அப்போது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆகுது நம்ம வந்து கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இதனோட வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி மார்னிங்லேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்னு சொல்லும் போது இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். காலையில் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியோ சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க், ஒரு சீக்ரெட் ட்ரிங்க் வெயிட் லாஸுக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பேட்டர்னு சொல்லிடுங்க. ஓகே. இப்போ காலையில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு
அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சாம்பல் பூசணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது. ஸோ வெள்ளை பூசணி நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். குக்கும்பர் நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கப்பில் எடுத்துக்கிறோம், இது ஒரு கப்பில் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸோ இதில் கொஞ்சம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ரெகுலராக ஒரு 10 டேஸ் நம்ம குடிச்சிட்டே வந்தாலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன தெரியும் நம்ம பாடியில் அப்படி என்ன 10 டேஸில் ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக 2 kgs ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் எடுக்கிறோம்னா ஈஸியாக நம்ம ஆசிட் நேச்சர் வந்து பேலன்ஸ் ஆகும், நியூட்ரலைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அது குடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் பண்ணுறோம் இல்லை யோகா எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். ப்ளஸ் இது கூடவே நான் சொல்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்ச் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நல்லா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நிறைய ஸ்வீட்லாம் இப்போ தீபாவளி டைமில் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டு கடக்கடக்கு வெயிட் ஏறிச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலாம். ஈஸியாக எப்படி வெயிட் ஏறிச்சோ அதே மாதிரி டக்குன்னு நம்ம குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் நம்ம எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஸோ பிரெட் வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கிறது, பிரெட் பட்டர் ஜாம் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ சப்பாத்தியே சாப்பிடுவாங்க, அது கூட ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டு உள்ளதானே போகுது. சப்பாத்தின்றது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் தவிர அந்த ஸ்வீட் நமக்கே தெரியாமல் உள்ளே போகுது. ஸோ அப்போது அதனால நமக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்போது அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நம்ம காலையில் ஜாம் வச்சு சாப்பிட்றதோ பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்றதோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகக்கூடிய மில்லட்ஸில் வந்து செய்த ஒரு உப்புமா சாப்பிட்லாம், இல்லை பொங்கல் சாப்பிடலாம், அடை தோசை மாதிரி சாப்பிடலாம். இதில் வந்து ஈஸியாக நமக்கு வெயிட் கெயின் ஆகாமல் மெயின்டைன் ஆகுது. ப்ளஸ் இதில் ரிச் ஃபைபர், கால்சியம். ஸோ நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், ரிச் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலையில் நல்லா ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுத்துட்டோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் லோ கார்ப்ஸ் டயட் எடுத்துட்டு கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்க நல்ல வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மேம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லும்போது இருக்க காமன் விஷயம் வந்து நிறைய பேர் இட்லி தோசைலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அது சாப்பிடலாமா? தாராளமா இட்லி தோசை சாப்பிடலாம். பட் அன்னைக்கு ரெடி பண்ணதா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ் ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா ரொம்ப புளிச்ச மாவில் செஞ்ச ஃபுட் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரெடிமேடாக அந்த பேட்டர் வந்து கடையிலேருந்து ஷாப்பில் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இல்லை அது எந்த மாதிரி பேட்டர் எப்போ ரெடி பண்ணாங்கன்னு தெரியாது. ரொம்ப புளிப்பு இருந்தாலும் அதில் சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுனா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும், அல்சர் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அல்சர் இருந்தால் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகும், இல்லை ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே. அப்போ இட்லி தோசை ரொம்ப ஹெல்த்தி, அதுவும் இட்லி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான். ஸோ அதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதோட குவான்டிட்டி மட்டும் நம்ம குறைச்சிக்கிட்டா போதும். ஒரு 5 இட்லி நான் சாப்பிட்றேங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 இட்லி. ஸோ அந்த மாதிரி குறைச்சணும். இல்லை இடையில எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30க்கு எடுக்கிறேன்னா ஒரு 12 o'clock 11 o'clock அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பசி தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது அதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை சுண்டல் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக நமக்கு கேலரிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நான் காலையில் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கேன்னு கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஓகே டன் மேம். இப்போ வந்து லஞ்ச்க்கு வருவோம் மேம். லஞ்சில் என்னென்ன மாதிரி ரைஸ் அண்ட் ப்ளஸ் என்னென்ன காய்கறிகள் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும்? ஸோ வெயிட் லாஸ்க்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ இல்லையோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஒரு பவுல் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், ரைஸ் வந்து அதில் பாதி சாப்பிடுவேன். அது வந்து கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் வெஜிடபிள் எடுக்கிறது? ஸோ பாயில் பண்ணி அப்படியே எடுக்கணுமா, இல்லை கூட்டு மாதிரி செய்யணுமா, இல்லை பொரியல் மாதிரி செய்யணுமா? இந்த 3 டைப்லையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த வெண்டைக்காய்லாம் சாப்பிடுவாங்க, கோவக்காய் சாப்பிடுவாங்க, நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நேச்சர் எல்லாமே போயிட்டு வெறும் சக்கை உணவு மாதிரி நம்ம அதை சாப்பிட்டோம்னா அது நமக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஆயில் கண்டென்ட் நிறைய உள்ளே போகும்போது வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெஜிடபிள்ஸ்னால் பாயில் பண்ணி சாப்பிட்றது தான் ரைட் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் பொட்டேட்டோ சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ கிழங்கு ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு டெய்லி ரெகுலராக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேரட் நல்லா ஹெல்ப் பண்ணும். பீட்ரூட் ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ காலையில் ட்ரிங்க்குக்கே நம்ம இதுதான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி நல்லாவே வெயிட் லாஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ் இந்த மாதிரி கொடி வகையில் இருக்கிற காய்கறிகளை ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்கும். விட்டமின்ஸ் எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கிறதுனால ஸோ நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு 300 to 400 கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஸோ அந்த 24 ஹவர்ஸில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது. ஸோ அப்போ கான்ஸ்டிபேஷன் இல்லாத போது என்ன ஆகும்னா பாடியிலேருந்து நிறைய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆன மாதிரி இருக்கும். நல்லாவே ஒரு லைட் ஃபீல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ மதிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். மறக்காமல் மோர் சேர்த்து சாப்பிட்றது நல்லது. எடுத்துக்கலாம், மோரா எடுத்துக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நல்லா வத்த குழம்பு, கார குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்றத விட லைட்டாக கொஞ்சம் சாம்பார் எடுத்துகிட்டு மோர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரைஸோடு சேர்த்து இது சாப்பிடும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டொமக் அல்சர் இருக்குது, ஸ்டொமக் பெயின் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இதுதான் கரெக்ட் டயட் அப்படின்னு சொல்லி நம்ம சவுத் சைடில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ஆஃபீஸில் இருக்கேன், டக்குன்னு ஆர்டர் பண்ணி ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன், ஸோ பீஸாவோ பர்கரோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாடிக்கும் எந்த நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்காது. வெஜிடேரியனுக்கு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் நான் வெஜிடேரியனுக்கும் வந்து அந்த ஒரு லஞ்ச் அப்படிங்கிறது வந்து எப்படி பிளான் பண்ணலாம்? சிக்கன்னா எப்படி அதை எடுத்துக்கணும், இல்லை ஃபிஷ், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ நான்வெஜ் நம்ம எடுக்கிறோன்னா சேம் இதே மாதிரி தான். ஸோ ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறம் கிரில், தந்தூரி மாதிரி ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கலர்ஸ் போட்டு இருக்கிறதோ இல்லை ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய நான்வெஜ்ஜும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் பாயில் பண்ணி மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிடணும். ஸோ ஒரு கிரேவி சாப்பிட்றோம், இல்லைங்க நான் வந்து குழம்பு மாதிரியே சாப்பிட்றேன்னா கொஞ்சம் ஆயில் கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணாமல். ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி தான். ஃபிஷ்ஷில் வந்து பெஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சாலை மீன், நெத்திலி மீன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, சின்னதாக இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு அதிகமாக நமக்கு ஃபேட்டும் இருக்காது, ஈஸியாக டைஜஷன் ஆகும். ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கும் இந்த ஃபிஷ் வகைகளில் இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீ ஃபுட்ஸ்லையும் எல்லாமே எடுத்துக்கும் போது அந்த அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ பர் டே நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், இல்லை வீக்லி 2 or 3 times எடுக்கணும், ஒரு 200 grams ஓகே. ஸோ நான்வெஜ் எது எடுத்தாலும் ஒரு பிலோ 200 grams. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ எடுத்துட்டு ரெகுலராக இல்லைங்க நான் டெய்லி நான்வெஜ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப மஸ்ட். நைட் டைமில் நான்வெஜ் எடுக்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ பெட்டர் மார்னிங் அண்ட் லஞ்ச் டைமில் நான்வெஜ் நம்ம எடுத்துக்கணும். இன்பிட்வீன் டைமில் தான் வந்து எல்லாருக்கும் அந்த டீ காஃபி குடிக்கணும், கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து மார்னிங்கே குடிப்பாங்க, பட் ஒரு சில பேர் ஈவினிங் குடிப்பாங்க. டீ காஃபி எடுத்துக்கலாமா வெயிட் லாஸில்? ஸோ வெயிட் லாஸில் டீ காஃபி அவாய்ட் பண்ணலாம். ஸோ என்ன தெரியுமா, நான் டென்ஷனாக இருக்குது ஒரு காஃபி குடிச்சிருவேன், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, காஃபியோ டீயோ, அப்போ சுகர் உள்ளே போயிட்டே தான் இருக்குது நமக்கு தெரியாமல். ஸோ சுகர் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்வீட் தான் கட் பண்ணணும். ஸோ அப்போ டீ காஃபி முடிஞ்ச அளவு நம்ம கட் பண்ணணும். அப்படியே நம்ம டீ காஃபி குடிச்சே ஆகணும் சொன்னால் நல்ல ஒரு இஞ்சி சேர்த்தோ அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்தோ நம்ம வந்து ஸ்வீட் கொஞ்சமாக போட்டு ஒரு நாளைக்கு 1 கப் டீ அலோவ் பண்ணலாமே தவிர ஸோ ரெகுலராக அதை எடுக்க வேண்டாம். அப்படி நமக்கு வந்து இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், டென்ஷனாக இருக்குது, ஹெட்ஏக் இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா வேற நம்ம ஹெர்பல் டீ மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஏலக்காய் டீயோ இல்லை வெட்டிவேர் டீ ட்ரை பண்ணலாம், ஹைபிஸ்கஸ் டீ இருக்குது. ஸோ அது எல்லாமே எடுக்கும்போதும் ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே டைம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வந்து பாடியில் ஆட் ஆகாது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்னால் ஃபஸ்ட்டு எல்லாம் சுகர் தான் கட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பேருக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும், சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 டிப்ஸ் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பொதுவாகவே இனிப்புன்னு சொல்கிறது நம்மளுடைய தசைகளை வளர்க்கக்கூடியது தான். அந்த தசையோட வலிமைக்கு இனிப்பு சுவை ரொம்ப முக்கியம். அதுவே அதிகமாக நம்ம எடுக்கும்போது தான். ஸோ அந்த கிரேவிங்ஸ் இருக்கிற டைமில் வேணால் கொஞ்சமாக ஒரு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அதை சேர்த்து ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர டைரெக்டாக நான் ஸ்வீட் சாப்பிட்றேன், சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிடும். அதே மாதிரி நைட்டில் நிறைய பேர் வந்து பால் குடிப்பாங்க, நல்லது, பட் அதுலேயுமே வந்து சுகர் ஆட் பண்ணி குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ எது சாப்பிட்டாலும் எனக்கு சுகர் இல்லாமல் இறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சால்ட் அதிகமாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணிக்கிட்டே வரும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும்.
ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருந்தால் ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும், ஃபுட்டு நிறைய எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஃபுட்லேயே வந்து என்னென்னா நிறைய பேர் அந்த டென்ஷனில் டிப்ரெஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ ஒரு 2 days கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒரு 1 weekனு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸோ நினச்ச நேரத்துக்கு தூங்குறது, எந்திரிக்கிறது, அந்த மாதிரி இருந்தாலும் வெயிட் லாஸ்க்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அப்போது நம்ம ரெகுலராக நம்மளுடைய டயட் சார்ட்னா இதுதான் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு, பட் ரெகுலராக காலையில் இட்லி, டெய்லி காலையில் தோசை அந்த மாதிரி இல்லை. ஸோ எடுக்கிற டயட் நமக்கு இப்போ பசிச்சு நம்ம சாப்பிட்றோமா, நம்ம பாடிக்கு இவ்வளோ குவான்டிட்டி இந்த அளவுக்கு நமக்கு இப்போ உள்ளே சாப்பிட்டு ஆகணுமான்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ உள்ளே போடுறோமோ ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணிடணும். இந்த ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் குடிப்பாங்க, சோடா ஐட்டம்ஸ் குடிப்பாங்க, ஆல்கஹால் ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நமக்கே தெரியாமல் ஸ்வீட் அதிகமாக உள்ளே போய்கிட்டே இருக்குது, சுகர் உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ டைஜஷனுக்காக நம்ம சாப்பிட்றோம், ஒரு ட்ரிங்க் குடிக்கிறோம் சொல்லும் போது அதில் அவ்வளோ ஸ்வீட் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நமக்கே தெரியாமல் உள்ளே போக போக வெயிட் லாஸ்க்கு சான்ஸே இல்லாமல் போயிடுது. ஸோ இது எல்லாமே டோட்டலாக நம்ம கட் பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கலாம். ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் சீரகமோ சோம்போ போட்டு நம்ம குடிக்கும்பொழுது அந்த தண்ணீர் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இப்போ அப்படியே டின்னருக்கு வரலாம் மேம். டின்னர் வந்து எவ்வளோ டைம் இந்த நேரத்துக்குள்ளே வந்து சாப்பிடணும், என்னென்ன டின்னரில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்? டின்னர் ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு டே ஃபுல்லாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நைட் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நைட் மேக்ஸிமம் 8 o'clock ஆர் 8:30 சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுறது நல்லது. ஃபாஸ்ட்டாக வேண்டாம், லைட்டாக அந்த காற்று வாங்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டோ இல்லை பொறுமையாக ஒரு வாக் பண்ணிட்டு வந்து படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும். நைட்டில் கண்டிப்பாக ஒரு 7 hours மஸ்ட் தூக்கம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ 7 hours நம்ம ரெகுலராக தூங்கிக்கிட்டே வரணும். ப்ளஸ் காலையில் இதே மாதிரி ரொட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது. ஸோ டே பை டே நமக்கு என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட் டின்னர்லேயும் நம்ம நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதில் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பனானா இல்லை ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஈவினிங்கோட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டில் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்ஸ், ஸோ இட்லி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை மில்லட்ஸில் செஞ்ச ஏதாவது ஒரு ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் டைஜஷன் ஆகும். நமக்கு வந்து நைட்டில் ஒரு சிலருக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் தெரியுங்க, அது வராமலும் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்க டவுட் வந்து நைட்டு பால் குடிக்கலாமா வேணாமா, அது குடிக்கிறதுனால என்னென்ன நல்லது இருக்குது, இல்லை மேபி குடிக்காம இருந்தாலுமே அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. ஸோ பால் வேணுன்றவங்க குடிச்சிக்கலாம். அந்த பாலில் வந்து கொஞ்சம் டர்மரிக்கோ இல்லை பெப்பர் பவுடரோ ஆட் பண்ணி குடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். பால் குடிக்கிறது எதுக்குன்னா நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம அதில் நிறைய ஸ்வீட்ஸ் ஆட் பண்ணி இல்லை சுகர் நிறைய ஆட் பண்ணி குடித்தா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மில்க் குடிச்சிட்டு அதில் கொஞ்சம் டர்மரிக்கோ இல்லை பெப்பர் பவுடரோ இல்லை ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக இந்த பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பால் குடிக்கும்போது அது நமக்கு மெடிசனை ஆட் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டயட்டில் மஞ்சள், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நிறைய சேர்த்துக்கணும். ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா இந்த இஞ்சி தேனூரல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, சித்த மெடிசனும் ஒன்று இருக்குது, இஞ்சி தேனூரல்னு ஒரு மெடிசன் இருக்குது, இல்லைன்னா பூண்டு தேனூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நல்லா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஹனியில் போட்டு வச்சணும். ஒரு 3 to 4 daysக்கு அப்புறம் ஒரு பீசஸாக நம்ம வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த ஜிஞ்சர் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் நம்ம என்னென்னா அது ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பைனாப்பிள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைபர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கும்போது, ஸோ பைனாப்பிள் நல்ல ஒரு ரிச் சோர்ஸ், பப்பாயா நல்ல வெயிட் லாஸ் பண்ணும், ஸோ கொய்யாப்பழம் சாப்பிட்றோமா நல்லா வெயிட் லாஸ் பண்ணும், நாவல் பழம், ஸோ இது எல்லாமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். இடையில நம்ம பசிக்கும் போது இந்த ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று ஃப்ரூட்ஸ்னும் போது அதை நான் பழமாக சாப்பிடணுமா, என்னால் முடியாது ஜூஸாக போட்டு குடிச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க, எது பெஸ்ட்டுங்க? நம்ம ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லைங்க நான் ஜூஸ் சாப்பிட்றேன்னா அதில் மில்கோ சுகரோ ஆட் பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபைபர் எவ்வளோ உள்ள போதோ ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம பைனாப்பிள்லாம் சாப்பிட்டா ஒரு ஸ்லைஸ் நம்ம வந்து பைனாப்பிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ வேறு எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் அப்படியே நம்ம சியூ பண்ணி சாப்பிடும்போது ரிசல்ட் நமக்கு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும்.
ஓகே. அதனால நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அப்படியே ராவா கடிச்சு சாப்பிட்றது பெஸ்டா இருக்கும். இன்னொரு சைடு வந்து இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க காலையில, அது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதெல்லாம் நிஜமா ஒர்க் ஆகுமா மேம்? டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிற மாதிரி? ஸோ புரோட்டீன் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். ஜிம்முக்கு போறவங்க எடுக்கணுமா, இல்லை நான் ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் டயட் ஏதாவது இல்லை ப்ரோட்டீன் மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது நான் டெய்லி ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் டாக்டரையோ டயட்டிஷியனையோ நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதை எடுக்கணும். இல்லை நேச்சுரல் சோர்ஸே இருக்கு இல்லையா? ஸோ முளைக்கட்டிய தானியங்கள் அவ்வளோ வந்து நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, ஸ்ப்ரவுட்ஸில் நிறைய இருக்குது. ஸோ டெய்லி ரெகுலராக ஏதாவது ஒன்று, ஒரு நாளைக்கு வந்து கருப்பு உளுந்து, ஒரு நாளைக்கு பச்சை பயிறு சாப்பிடலாம், முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிடலாம், எள்ளு. ஸோ இது எல்லாமே ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு எக் எவ்வளோ எடுத்துக்கிறது, வெயிட் லாஸ் பண்ணணும்னா எக் சாப்பிடலாமா, வெயிட் போட்டுருமா, எக் ஒயிட் மட்டும் சாப்பிடணுமா, இதெல்லாம் மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் எப்படி இருக்கும், நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை பொறுத்து நம்ம எக் எடுத்துக்கலாம். எக் ஒயிட் வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ எக் ஒயிட் மட்டும் மார்னிங்கில், ஸோ காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடய சேர்த்து நம்ம சாப்பிடும்போது, இல்லை நான்வெஜ் நம்ம சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக் ஒயிட்டும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மஞ்சக்கரு அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது. மஞ்சக்கரு அவாய்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ ஃபேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ளஸ் நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்டாலே எனக்கு வாதம் சேர்ற மாதிரி இருக்குது, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க மட்டும் நம்ம வந்து எல்லோ கரு மஞ்சக்கரு வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ மற்றவங்க எக் ஒயிட் மட்டும் ரெகுலராக சாப்பிடணும். ஒரு 2லேருந்து 3 எக் ஒயிட் வந்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று அந்த எக் ஒயிட் கூட நிறைய பேர் சிக்கன் மட்டும் எடுத்துப்பாங்க மத்தியானம் மீலில். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன கிரில்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சிக்கன் வந்து பெஸ்ட் வேயா எப்படி மேம் எடுத்துக்கலாம் டயட்டில்? சிக்கன் வந்து நல்லா பாயில் பண்ணிடணுங்க. ஓகே. ஸோ பாயில் பண்ணும்போது லைட்டாக மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலாவாக இருக்கும். ஸோ அந்த மசாலாவில் நம்ம பாயில் பண்ணிவிட்டு எடுக்கும்பொழுது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். அது எவ்வளோ கிராம்ஸ்னால் ஒரு 150 to 200 அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு எக் வந்து கூட இது கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சமீபத்தில் நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நோ ரைஸே எடுத்துக்காம நான் ஒரு டயட்ல இருக்கேன், இல்லைன்னா ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு நான் ஒரு டயட்ல இருக்கேன், ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஒரு டயட்ல இருக்கேன்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரைட் வேவா மேம் வெயிட் லாஸ்? என்னன்னா, வெறும் ஜூஸ் மட்டுமே எடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பாடி மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆயிடும். கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது. ஃப்ரூட்ஸ் டயட் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 2 or 3 days ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டயட்ல எல்லாமே மிக்ஸ்டா இருந்தா மட்டும்தான் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டா இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு ஒரே ஐடியா நம்ம வந்து இந்த மாதிரி டயட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு உடம்புல வந்து இந்த மெட்டபாலிசம் வந்து கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சில விரத முறைகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா, 6 daysஓ இல்லை 5 days 3 days. ஸோ அதில் கூட பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த 5 days 6 daysக்கு அப்புறம் நார்மல் டயட்க்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் ஒரு சிலர் மாத கணக்கில் 1 மாதமா 2 மாதமா அப்படின்னு சொல்லும்போது சடனாக நமக்கு ஷாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷனில் கொலாப்ஸ் வர்றதுக்கோ சடனாக வந்து மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தா ஹீமோக்ளோபின் ரொம்ப லோவாக இருக்கும், ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவாக இருக்கும், இப்போ நியூட்ரிஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரே அடியாக வெறும் ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் நான் டயட்டில் எடுத்துக்கிறேன், ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அது வந்து ரைட் வே கிடையாது. ஓகே, ஃபைனலி மேம் நீங்கள் சொன்ன அந்த டயட் எல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன், பட் எக்ஸசைஸ் மட்டும் வேணாம், இந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாலே எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன மேம் சொன்னாங்க? ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ நம்மளுடைய ஒர்க் நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நான் உட்காந்துட்டே தாங்க ஒர்க் பண்ணுறேன் 8 to 9 hours இப்படியே தான் உட்காந்துருக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. இல்லைங்க, நான் என்னுடைய ஒர்க் நேச்சரே வந்து நடந்துக்கிட்டே இருப்பேன், என்னோட ஆஃபீஸில் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒர்க்கு, இங்கே போகணும் அங்கே போகணும் மாடிப்படி ஏறி இறங்கணும்னா ஓகே, வேண்டாம், நமக்கு வந்து டயட்லேயே இது சரியாக வரும். ஆனால் நம்ம உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறோம்னா நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணாதவங்களும் ஸோ 1 hourக்கு ஒன்ஸ் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 20 minutes ஆவது ரொம்ப பேசிக் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூம்மா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.